யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 25 அதிகாரம் 13. அவன் ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இன்றைக்கு என் தேவன் உங்களுக்கு தருகிற வார்த்தை, அவன் ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவர் விருத்தி அடைய செய்து பெரியவனாய் ஒரு மனிதனை மாற்றுகிறார். அவன் யார்? அவன்தான் ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு 100 வயதுல பிறந்த பிள்ளை. ஆண்டவர் 100 வயதுல சரீரம் செத்த பின்பு அவனை கர்த்தர் பிறக்க பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அற்புதம் என்று யோசித்து பாருங்கள் பிள்ளைகளே. என் தேவன் இன்றைக்கு உங்களோடு வித்தியாசமாய் பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில ஏன் நான் பெரியவனாக முடியவில்லை? அவன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனாய் இருந்தபடியினால் தான் கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அது சரி, தகப்பனுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டவனாய் இருந்தான்? தகப்பன் அவனை அவனை பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது ஒரு வார்த்தை கூட அவன் எதிர்த்து பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட மறு உத்தரவு சொல்லவே இல்லை. அமைதியாய் உட்கார்ந்திருந்தான். வாய் திறவாத ஒரு ஆட்டை போல படுத்து கிடந்தான். அப்பா, கட்ட இருக்கு, நெருப்பு இருக்கு, தகன பலிக்கு ஆடு எங்கே என்று கேட்ட பிள்ளைதான். ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? என் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துல அப்பாவுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு இருந்தாலே என் கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்றுவார். ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். வேறு யாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டாம். பைபிள்ல சொல்லுகிற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாயிரு. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனாயிருங்கள். உலகத்துக்கு கட்டுப்பட்டவனாய் அல்ல, உலகத்தை உண்டாக்கின கர்த்தருக்கு கட்டுப்பட்டவனாயிருங்கள். மனிதனுக்கு கட்டுப்பட்டவனாய் அல்ல, மனிதனை தம்முடைய சாயலாய் படைத்த உண்மையுள்ள தேவனுக்கு கட்டுப்பட்டவர்களாயிருங்கள். அவர் சொல்லுகிறதை நான் செய்கிறேன். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இயல்பு. தேவனுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தார். நான் 2 தகப்பன் உண்டு. ஒன்று பூமிக்குரிய தகப்பன், 2வது பரலோக தகப்பன், இன்னொரு ஆவிக்குரிய தகப்பன்னு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. ஆகையினால என் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் என் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி மாலினி, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க செய்கிறதுனால் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிறையிருப்பு மாறப்போகிறது. என் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கிறது. பொல்லாத பலவீனங்களை உடைத்து இருக்கிறார். பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க என் தேவன் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. Receive it in Jesus' mighty name. Amen, 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 amen. God bless you.